Dear students, அல்ஜீப்ராவில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்படுறீங்களா? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி, சிம்பிள். வாங்க சில டெக்னிக், சில ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் அந்த இரண்டாம் படி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இரண்டாம் படி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க தமிழில். அதில் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ரெண்டு மெத்தடு, மெயினான மெத்தட் அது போதும். ஒரு மெத்தடு ஃபேக்டரிங் மெத்தட், அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நான் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இதை கூடவே கொடுப்பாங்க. ஏன்னா ஏ 0 ஆகிடுச்சுன்னா இது வந்து லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ ஏ வேல்யூ ஏதாவது இருக்கணும், மினிமம் 1க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அர்த்தம். முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. மேத்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸிங்க. அதனால் மேத்ஸ் என்னென்ன சொல்கிறோமோ எல்லா வார்த்தையிலும் புரிஞ்சுக்குவாங்க. தமிழில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9th 10thலலாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிஎஸ்சி பப்ளிக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் சிலபஸ் எல்லாத்துலேயுமே வருது. கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் இந்த ஃபார்ம். ஓகேங்களா, இந்த ஃபார்மில் இந்த ஏ அண்டு சி பி இதெல்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, சின்றது கான்ஸ்டன்ட். அதை பற்றி இது இவ்வளோ தெரிஞ்சால் போதுங்க. வாங்க இதில் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. சரி, இதை எப்படிங்க சார் தீர்வு பண்ணுறது? தீர்வு பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஷார்ட்டாக அழகாக சொல்கிறேன் பாருங்கள். குழப்பம் இல்லாமல் பார்க்கணும், அதுதான் முக்கியம். சரிங்களா, பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிள் ட்ரிக் பாருங்கள். இதில் ஏசி ஒரு ப்ராடக்ட்டு, ஏ அண்டு சி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு நம்பர், ஒரு ப்ராடக்ட்னா ரெண்டு நம்பர் இருக்கணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அண்டு சியோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதே நம்பர் ஏ ப்ளஸ் சியோட சம்மும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி. ஏ அண்டு சியோட ப்ராடக்ட், இங்கே ஏ என்னங்க 1, சி என்ன 6, அப்போ இதோட ப்ராடக்ட் என்ன ப்ளஸ் 6. இது மெயினாக இந்த சைன் முக்கியங்க. ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்ஜீப்ரா வந்தாலும் சரி, எல்லா சம்லையும். அப்புறம் ஏ ப்ளஸ் சி அதனுடைய டோட்டல் எங்கே வரணும்? ஏ ப்ளஸ் சி அதாவது 5ஆக வர வேண்டும். ஸோ ப்ளஸ் 5. உங்களுக்கு புரியுதா? அதாவது ரெண்டு நம்பர், அதனுடைய ப்ராடக்ட் 6ஆக வரணும், அதனுடைய டோட்டல் 5ஆக வரணும். இந்த 6ன்றது வந்து இது, இந்த 5ன்றது இது. 6ன்றது நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட், 5ன்றது எக்ஸோட கோவிஷன்டாக வரணும். ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி சொன்னால் குழப்பமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. 6 எந்தெந்த ப்ராடக்டாக வரலாம்? 6 ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 6ஆக வரலாம். தென் 2 இன்ட்டு 3ஆக வரலாம். வேறு ஏதாவது வர முடியுமா? வேறு எதுவும் 6ஓட ப்ராடக்டாக வர முடியாது. ஸோ இதில் 1 6 ரெண்டுத்தையும் டோட்டல் போட்டால் ப்ளஸ் 5 வருமா? வராது. அப்போ 2 அண்டு 3 டோட்டல் போட்டால் ப்ளஸ் 5 வரும். ஓகேங்களா, ரெண்டும் ப்ளஸ் வேல்யூ வரணுங்க. 6 மைனஸ் 1 போட்டால் வந்துடும். ஆனால் 6ம் மைனஸ் 1 ப்ராடக்டாக போட்டால் மைனஸ் 6ஆக போயிடும். ஸோ 6ம் ப்ளஸ் வேல்யூ வரணும், 1ம் ப்ளஸ் வேல்யூ வரணும். அப்போ 3யும் ப்ளஸ் வேல்யூ வரணும், 2ம் ப்ளஸ் வேல்யூ. இது ரெண்டையும் ப்ராடக்ட் போட்டால் ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் ப்ளஸ் 5. தட்ஸ் ஆல். அப்போ என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6க்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதாங்க எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டால் 0. அப்போ இந்த ரெண்டு ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தால் தான் 0 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று 0 வந்து 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ஏதாவது ஒன்று வரணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அல்லது எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ஆக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாகும். ஸோ நவ் எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு -3 வேல்யூ வந்துருச்சா? வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சுலபமாக போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்னாலும் கன்ஃபியூஷன் இருக்கலாம். வாங்க ரெண்டாவது சம் போகலாம். ஒவ்வொரு சம்மாக போட போட கடைசி சம் போடும்போது கன்ஃபியூஷன் எல்லாம் போயிட்டு கரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் -5x -14 ஈக்குவல் டு 0. இதில் ஏசி என்ன? ப்ராடக்ட். ஏசி என்ன?
-14. A1 இங்கே -14, AC -14. சம்மா என்ன வரணும்? A + C. அது என்னவாக வரணும்? -5. ஓகேங்களா? ப்ராடக்டாக -14 வரணும், சம்மா -5 வரணும். அப்போ தான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி 0 பண்ண முடியும். ப்ராடக்ட் -14 14 எடுத்துக்கோங்க. இது என்னென்ன இப்போ ஃபேக்டர்ஸ் வரலாம்? 1 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 14, தென் 2 மல்டிப்ளிகேஷன், 2 7s are 14. வேறு எதுவும் வருமா? வராது. ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்டாக வரணும்னா இது -2 -7 வந்தால் ப்ராடக்ட் வந்துடுங்களா? -2 -7 +14 போகும். அப்போ ஏதாவது ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ வந்து மைனஸாக இருந்தால்தான் ப்ராடக்ட் -14 வரும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று -7 + 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -14 வரணும், இல்லை -2 × +7 மல்டிப்ளிகேஷன் -14. ஆனால் சம்மா என்ன வரணும்? -5 வரணும். சம்மு வரக்கூடிய வேல்யூ வந்து பிக்கர் நம்பரோட சைன் தான் நம்ம போடுவோம். அப்போ இந்த 7 தான் மைனஸாக போடணும், 2 ப்ளஸ்ஸாக போடணும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதாங்க ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் ஈஸியாக போடலாங்க. புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். -7 + 2 எப்படி எடுத்துன்றது சொல்லிட்டேன்னா, -7 + 2 மல்டிப்ளை பண்ணால் -14, -7 + 2 ஆட் பண்ணால் -5. ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஃபேக்டரைசேஷன் ஆன்சர் என்ன? x + 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் x - 7 = 0. ஸோ x + 2 0வாக இருக்கலாம், ஆர் x - 7 0வாக இருக்கலாம். ஓகேங்களா? இதானே ஆன்சர். அப்போ x = -2 ஆர் x = +7. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ரெண்டே ஸ்டெப்பு தான் கண்டுபிடிக்கணும், இது மட்டும்தான். அடுத்தது மூணாவது சம் போகலாங்களா? வாங்க போகலாம். மூணாவது சம்க்கு x² - 6x + 2 x² - 6x + 8 = 0. இதில் நல்லா பாருங்கள் ஒரு முறை. +8 வரணும். ப்ராடக்ட் AC = +8. சம் A + C = -6. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +8 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -6 வரணும். புரியுதுங்களா? மூணாவதில் இன்னும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ரெண்டாவதில் குழப்பம் தீர்ந்துருக்கும், மூணாவதில் 70%. இது கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? AC = +8, A + C = -8. இப்போ என்ன பண்ணலாம்? 8 எப்படி ப்ராடக்டாக பண்ணலாம்? 1 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 8, அப்புறம் 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. 8க்கு 2 4s are 8, 1 8s are 8. மற்ற 3 4 அதெல்லாம் கரெக்டாக போச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் வேல்யூ வரணும்னா -2 -4 இருக்கலாம். ஓகேங்களா? -2 -4 இருக்கலாம், +2 +4 இருக்கலாம். ஆனால் இதை வந்து டோட்டல் போட்டால் -6 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? -2 -4ன்னு போட்டால் தான் அதை ப்ராடக்ட் பண்ணாங்க +8 வரும், அடிஷன் பண்ணால் -6 வரும். ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன? x - 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் x - 4. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் போகல, = 0. அப்போ x = +3 ஆர் x = +4. சிம்பிளாக இல்லை, எனக்கு சிம்பிளாக தெரியுது. நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் இதே மாதிரி சம்ஸ் நிறையா. உங்களுக்கு சிம்பிளாக வரணுன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். இது ++, இங்கே -, ++, இப்படி 4 விதமாக போட்டிருக்கேன். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடி. குழம்பு குட்டையில் தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? நல்லா கன்ஃபியூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ 2-3 டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். பெல் ஐக்கனை அமைத்து ஆல் பட்டன் ஓப்பன் பண்ணி ஆல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது பார்க்கலாம். x² + 4x - 12 = 0. இதில் ப்ராடக்ட் என்ன வரணும்? AC = -12. A + C என்ன வரணும்? = +4 வரணும். ஸோ 12ஓட ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாங்களா? 12 = 1 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 12, 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 6, 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4. இதில் ஆட் பண்ணாலோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலோ ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணால் இது ரெண்டுமே சேர்ந்தா 2 and 6 சேர்ந்தால் +4 கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ராடக்டில் -12 வரணும்னா இதில் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக வரும், 6ஓ 2ஓ. ஸோ
ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் வேல்யூ வந்திருக்குதுங்களா, அப்போ இது வந்து +6 -2. அப்போ தான் +6 × -2 -12 ஆகும். +6 ப்ளஸ் ஆஃப் -2 +4 ஆகும். ஸோ இதோட ஃபேக்டரைஸ் வந்துருச்சுங்க. ஃபேக்டரைஸ் என்ன பண்ணலாம், x = x - 2 multiplication of x plus 6 equal to 0. இதை தான் வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். தென் x value equal to +2, x value equal to -6. புரிஞ்சுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள் வீடியோ, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? புரியலன்னா இன்னொரு முறை நான் விளக்கமாக போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சுலபம்னு பாருங்கள் ஃபேக்டரிங் மெத்தடில். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பை.